ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த இணையதளத்தின் மூலமாக தேவனை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த மனமகிழ்ச்சியான இந்த சந்தோஷம் நிறைந்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறப் போகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய சமூகத்தால் எங்களை வழிநடத்தும். நாங்கள் ஏறெடுக்கும் எங்களுடைய துதி பாடல்கள், சங்கீதம் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை கண்மணி போல் நீர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவனை தந்து உமக்கு முன்பாக வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள்.
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 118 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதுக்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இறுதி வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமிடத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவன் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் பாடலாக ஏறெடுப்போம்.
எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பிழை நாங்கள் பொறுப்பது போல் வாழ்கவும் திருநாமம் சோதனை நின்றமை விலக்கிய காரம் வாழ்கவும் திருநாமம் தீவினையிலிருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துளமாண்டும் வாழ்கவும் திருநாமம் இன்று போலென்றும் இறைவனே உமரே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் ஆதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் ஆதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. ஸ்கிரிப்சர் போர்ஷன் Deuteronomy chapter 6 verse 1 to 9. உபாகமம் அதிகாரம் 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்தி நாங்கள் பாட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனை தந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல குடும்பம், பிள்ளைகள், நண்பர்கள், உறவினரை தந்து எங்களுக்கு சந்தோஷத்தை தந்து களி கூற பண்ணியிருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே உமக்கு முன்பாக வரும்போது எங்களுடைய இருதயத்திலே பாவமான சிந்தனைகள், பாவமான செயல்கள் இருந்தால் அதை கூட நீர் எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் இருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரே வியாதியை சூழ்ந்து கொடுமையான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீத்திருந்த ஜனங்கள் இன்றைக்கு அவர்கள் இல்லை ஆண்டவரே. பட் we believe that you are the controller
and you are the unchanging God என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Things happen to us that we don't understand and we have questions and wonder why things are like this and why these things are going on. But you are a God who understands everything. You are a God who still control everything. அதனாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் வரும்போது பயபக்தியாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு யாவற்றையும் நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர், அறிந்த தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே முக்கியமாக இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். இந்த வியாதியினாலே, இந்த வியாதியின் கொடுமையினாலே எத்தனையோ பேர் ஆண்டவரே மரித்து ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை விட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதனால் எங்களுக்கு பெரிய லாஸ், இதனால் எங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தாமே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் தேற்றும், அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆறுதலை தாரும். நீர்தாமே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உம்முடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை நீர் தாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கரேஜாக இருக்கும்படி ஆண்டவரே, ஒரு பலனாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்கு முன்பாக நான் நிப்பாட்டுகிறேன் ஆண்டவரே. குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பமாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாதுகாப்பை தாரும், உம்முடைய பலனை தாரும், உம்முடைய கிருபைகளை தாரும், உம்முடைய இரட்சிப்பை தாரும். அனுகூலமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உம்முடைய நிழலில் தங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபைகளில் தங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் நீர் பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்மைகளை தந்து, பலனை தந்து, கிருபைகளை தந்து, புது ஜீவனை தந்து, புது நம்பிக்கையை தந்து இம்மட்டும் நீர் காத்திருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரும் காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆஃபீஸர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆஃபீஸர்ஸையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே, உமக்கு முன்பாக அவங்க நிற்கும்போது, ஊழியத்தை செய்யும்போது, மினிஸ்ட்ரியை செய்யும்போது, அவங்களுடைய சர்வீஸை செய்யும்போது பயபக்தியாக செய்யும்படி அவங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல கைடன்ஸை தாரும், நல்ல ப்ரொடெக்ஷன்ஸை தாரும். அவங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பை தாரும். இம்மட்டும் அவங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மினிஸ்டர்ஸ்க்காக உமக்கு முன்பாக வருகிறோம். பயபக்தியாக ஆண்டவரே, உண்மையாக தேசத்துடைய நன்மைக்காக, ஜனங்களுடைய வெல்ஃபேருக்காக செய்யும்படி, சர்வீஸை செய்யும்படி உதவி செய்யும், பொறுப்படுத்திக் இந்த நாளில் எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களுடைய திருச்சபையை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் மக்கள் இன்னும் உமக்கு முன்பாக வந்து உம்முடைய சமூகத்தில் வாழ ஆண்டவரே, உமக்கு நெருங்கி வாழ, பரிசுத்தமான காரியங்களை நாட, உம்முடைய வசனத்தை தியானிக்க, ஜெபிக்க, ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர உதவி செய்யும். எல்லா பெரியோரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா சிறு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் டீச்சர்ஸ் டே நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. எல்லா ப்ரொஃபஷனல் செக்குலர் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லித்தரும்போது பயபக்தியோடு, உண்மையோடு சொல்லித்தர உதவி செய்யுங்க. அவங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தாங்க ஆண்டவரே. அவங்க ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை துதிக்கும்படி, உமக்கு முன்பாக பயபக்தியோடு நீங்கள் அவங்களுக்கு தந்த ஆண்டவரே தாளந்துகளை பயன்படுத்தும் போது
ஆண்டவரே நீர்தாமே அவங்களை ஆசீர்வதித்து உமக்கு கனிதரும் ஒரு பிள்ளைகளாக, கனிதரும் ஒரு எக்யூப்மெண்ட்டாக அவங்களை நீங்கள் வைங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் அந்த கிடைச்ச பர்மிஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை ஆரம்பிக்கும்படி, திருச்சபை நடத்தும்படி கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த எல்லா ஆர்டர்ஸ்க்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி, ஜனங்கள் பரிசுத்தத்தை நாடும்படி, அபிஷேகத்தில் நிறையும்படி, ஆண்டவரே உமக்காக வாழும்படி ஆண்டவரே உதவி செய்யும். இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆர்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மகாராஷ்டிராக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மகாராஷ்டிராவில் கூட இப்படிப்பட்ட ஆர்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்படி, சூழ்நிலைகள் அமையும்படி நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும். யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்பவர்களுக்காக ஒரு பாடலை பாடி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே, இந்த பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். நீர் தந்த சுகபலன் ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி புது ஜீவனை தந்து, புது நம்பிக்கையை தந்து, குடும்பங்களை தந்து, படிப்பை தந்து, ஆண்டவரே கிருபைகளை தந்து, தாளந்துகளை தந்து இம்மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. வருகிற புதிய வருஷமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும், நன்மைகள் சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவனுடைய பயம், தேவனுடைய பக்தி, பக்தி வைராக்கியம், ஆண்டவரே ஜெபம், தியான வாழ்க்கை, ஆண்டவரே இந்த காரியங்களிலே வளர உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் புரியும். நீர்தாமே பெரிய காரியங்களை செய்யும். ஆயுசு நாட்களை கூட்டித்தாரும். ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வார்த்தையின்படி நீர் மேய்ப்பனாக இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பந்தியை சுற்றிலும் இருக்கும்படி நன்மைகளை காணச் செய்யும். உன்னதமான அனுபவங்களை ருசிக்க அதில் பலப்பட உதவி செய்யும். யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே நம்மோடு கூட பிஷப் டி காலேப் ராஜன் இருக்கிறாங்க. அவரை பற்றி சொல்லணும்னா, he is born and brought up in a Christian family in South தமிழ்நாடு. 1983 ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்தியாவில் இருக்கிற அநேக ஸ்டேட்ஸில் கர்த்தருடைய நாமத்துக்காக, இந்தியாவில் இருக்கிற அநேக ஸ்டேட்ஸில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு கர்த்தருடைய தாசன். He completed BD and MTH from Madurai in the year 2002. He completed his PhD from the well-known Bible seminary called Acts, Bangalore in the year 2018. Served in various parts of India as a missionary and Bible teacher. Currently serving as a bishop of ECI Mumbai Diocese. God has blessed him with beautiful family. Bishop Amma, Joycey, elder son is doing master in physiotherapy and younger son practicing law in Mumbai.
It's a great privilege for us that He is in the midst of us. Let us welcome Him in the name of our loving Savior, Jesus Christ. Amen. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை இந்த நல்ல நாளிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட ஐக்கியம் என்ற தலைப்பிலே நான் ஒரு சில வார்த்தைகளை வேதாகமத்தினுடைய அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஐக்கியம் என்றால் என்ன என்று நாம் வேதத்திலே புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஐக்கியம் என்ற செய்திக்கான எந்த விதமான விஷயமும் சொல்லப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு முழுமையும் ஐக்கியம் என்ற அடிப்படையிலே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஐக்கியத்திலே நாம் பார்க்க வேண்டிய 2 பண்பு நிலைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. ஆண்டவர் நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக 2 உடன்படிக்கை அல்லது 2 கட்டளைகளை நமக்கு கொடுத்தார். ஒன்று, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று அறிவிக்கக்கூடிய திருமுழுக்கையும், இன்னொன்று ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற திருமுழுக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவரை அறிக்கை செய்யும் விதமாக எடுத்துக்கொள்வது திருமுழுக்கு. அதே மனிதன் நான் இயேசுவோடு கூட வாழ விரும்புகிறேன், அவருடைய பிள்ளைகளோடு கூட என்னுடைய ஐக்கியத்தை அல்லது உறவை புதுப்பித்துக் கொண்டு இந்த உலகத்திலே புதிய வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று எண்ணும் பொழுது இந்த திருவிருந்து என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. இந்த திருவிருந்தும் திருமுழுக்கும் எதன் அடிப்படையிலே வந்திருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய முழு பகுதியும் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டிலே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டோர் வரவில்லை, அங்கும் இங்கும் இருந்து மக்களை சேர்த்து கொண்டு அந்த திருமணம் அல்லது அந்த கல்யாண வீடு நிறைந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே 3 விதமான கேள்விகள் இயேசுவை நோக்கி எழுப்பப்படுகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய புகழும் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களும் வளர்ந்து பெறுகின்ற நிலையிலே அதை எப்படியாவது அல்லது அவரை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்பதற்காக 2 விஷயங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன, அல்லது 3 கேள்விகள் அங்கே கேட்கப்படுகிறது. அதில் 2 கேள்விகள் அரசியல் சார்ந்ததாகவும் மதம் சார்ந்ததாகவும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக, பரிசேயனும் ஏரோதியனும் இயேசுவினிடத்திலே வந்து வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று கேட்கின்றார்கள். இயேசு அதற்கு அருமையான பதிலளிக்கின்றார். வரி என்பது யாருக்குள்ளது? பணம் என்பது யாருக்குள்ளது? ராயனுக்குள்ளது. ராயனுக்குள்ளதை ராயனுக்கும் தேவனுக்குள்ளதை தேவனுக்கும் கொடுங்கள் என்கின்றார். இரண்டாவதாக, பரிசேயருடைய மூக்கு அறுபட்டு விட்டது என்று சொல்லி சதுசேயன் ஓடி வருகின்றான். நாம் இயேசு கிறிஸ்து விடத்திலே உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்விகளை கேட்போம் என்றால் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. ஆகவே ஒருவனுக்கு ஒரு பெண் தனக்கு 7 கணவனை கொண்டிருந்து ஒவ்வொன்றாக மரித்த பின்பு இந்த 7வது கணவனும் மரித்து விடுகிறான், அவளும் மடித்து விடுகிறாள். இந்த சூழ்நிலையிலே இவளுக்கு கணவனாக இருக்க போவது யார்? அப்பொழுது இயேசு சொல்கின்றார், பரலோக ராஜ்யத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை என்ற மத அடிப்படையிலான கருத்துக்கு அவர் விளக்கம் அளிக்கின்றார். 3ஆவதாக ஒரு மனிதன் வருகின்றான். அவன் பரிசேயன், நியாயசாஸ்திரி. அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்கின்றான். என்ன கேள்வி? நமக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய இந்த 10 கட்டளையிலே முதன்மையானது அல்லது பிரதானமானது என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு மிகவும் அழகான பதிலை தருகின்றார். என்ன பதில் தருகிறார் என்று சொன்னால், 1, நீ கடவுளில் அன்பு செலுத்து. 2வது, நீ மனிதனிலே அன்பு செலுத்து என்ற அந்த கட்டளையை அவனுக்கு எடுத்து சொல்கின்றார்.
யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 10 கற்பனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே கடவுளை பற்றி, கடவுள் யார், கடவுளுக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும், கடவுளுடைய பெயரை வீணிலே வழங்கக்கூடாது என்ற 3 கட்டளைகளை கொண்ட கடவுளுக்கு அன்பு செலுத்து என்ற செய்தியையும், 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே மனிதனோடு கூட நீ உறவு கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. மொத்தம் 10 அந்த கட்டளையை அதை 2ஆக அமைத்து, ஒன்று கடவுளிடத்திலே அன்பு கூறு, மற்றொன்று மனிதனிடத்திலே அன்பு கூறு என்ற 2 கட்டளைகளை ஆண்டவர் சொல்கின்ற நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. இந்த 2 கட்டளைகளும் இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலிருந்து எடுத்து ஆள்கின்றார். ஒன்று உபாகமத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து அவர் எடுத்து ஆளுகின்றார். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனத்தை விதமாக சொல்கிறார். உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்ற செய்தியை உபாகமத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்தாள்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து எப்போதுமே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பரிசோதிக்கப்பட்ட பொழுது, சாத்தானால் பரிசோதிக்கப்பட்ட பொழுது கூட வேதாகமத்தினுடைய காரியங்களை அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகளை எடுத்துதான் சுட்டி காட்டியது வழக்கம். அதே போல இங்கேயும் இயேசு கிறிஸ்து அவர் வேதாகமத்திலிருந்து எடுத்து காட்டுகின்ற நிகழ்ச்சிகளை அல்லது பழைய ஏற்பாட்டிலிருந்து நியாய பிரமாண புத்தகத்திலிருந்து எடுத்து காட்டுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மனிதரிடத்திலே அன்பு கூற வேண்டும். கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது என்று யோவான் சொல்லுகின்றார். ஆனால் இயேசுவும் அதை தான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ உன்னுடைய சகோதரன் பேரிலே அன்பு செலுத்து என்ற செய்திகளை சொல்லுகின்றார். பொதுவாக நமக்கு 7 விதமான அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள் 7 திருவருட்சாதனங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நாமும் 2 திருவருட்சாதனங்களை தான் பயன்படுத்துகின்றோம். ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. இந்த 2வது பகுதியாகிய, அதாவது மனிதனிடத்திலே அன்பு கூறு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்து காட்டுகின்றதை பார்க்க முடிகிறது. ஆக ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கடவுள் இல்லாமல் மனிதன் இல்லை, மனிதன் இல்லாமல் கடவுள் இல்லை என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வெளிக்காட்டுகிறார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. இந்த உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்ற செய்தியும் லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் எடுத்தாளுகின்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பழி வாங்காதே, பொறாமை கொள்ளாதே என்ற செய்திகள். இன்றைக்கு மனுக்குலத்திலே மிகவும் மலிவான 2 நிகழ்வுகள் இதுதான். என்னை இவன் இப்படி சொல்லிவிட்டான், ஆகவே அவனை நான் விட்டுவிட மாட்டேன், அவனை விட்டு வைக்க மாட்டேன் என்றெல்லாம் கூட தனக்குள்ளே பல்வேறு விதமான எண்ணங்களை வளர்த்து கொண்டு, அல்லது ஈகோ, அல்லது அவன் அதை சகிக்க முடியாத ஒரு தன்மையிலே ஒரு சில வேளைகளே அவனை கொலை கூட செய்து விடுகிறார்கள். அப்படி பழி வாங்குதல் என்பது கடவுளுக்குரியது, உனக்குள்ளது அல்ல என்ற செய்தியை சொல்கின்றார். 2வது, ஒரு மனிதனுடைய வாழ்விலே வளர்ச்சி என்று வந்துவிட்டால் அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு பல்வேறு விதத்திலும் நாம் முயற்சி செய்கின்றோம். ஆகவே பொறாமை கொள்ளாதே என்ற செய்தியையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகின்றார். ஆக கடவுள் நமக்கு அல்லது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற 2 முக்கியமான செய்திகள். ஒன்று மனிதனின் அன்பு கூறு, 2வது கடவுளிலே அன்பு கூறு. கடவுளிலே அன்பு கூறு என்பதற்காக கடவுள் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் மனம் திரும்புதல் அவசியம் என்ற செய்தியை சொல்லுகின்றார். 2வதாக, ஒரு மனிதன் மனம் திரும்பிய பின் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுதல் அவசியம் என்பதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுகின்றார். எந்த ஒரு மனிதனும் மனம் மாற்றம் பெறவில்லை என்றால் அவன் கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறாவிட்டால் அவன் இந்த உலகத்திலே எதையுமே சரியாக செய்ய முடியாது என்பதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள்,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். ஆக இந்த திருவிருந்து திருமுழுக்கு இந்த ரெண்டையும் நாம் பின்பற்றுவதற்கு மிக முக்கியமான 2 காரியங்கள் என்னவென்றால், ஒன்று மனமாற்றம், மற்றொன்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த திருவிருந்தும் முழுக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஐக்கியத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஐக்கியம் என்பது கடவுளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. முதலாவதாக நம்முடைய மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மனம் மாறுதல் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் சகைவனுடைய இல்லத்திற்கு போன பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் என்றால் தலைகீழ் மாற்றம். மக்களிடத்திலே அதிகமாக வாங்கினவன், ஏழைகள் பார்லே அவன் எந்த விதமான தயவும் தாட்சியையும் காட்டாதவன், இப்பொழுது அவன் தன் சொத்தை ஏழைகளுக்கு பாதி தருவதாகவும், யாரிடத்திலே நான் அநியாயமாய் வாங்கியிருந்தனால் நாளத்தனையாகவும் திரும்ப கொடுப்பேன் என்கின்றான். ஸோ இந்த மனமாற்றம் என்பது மனித வாழ்க்கையிலே மிக அவசியம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த மனமாற்றம் எதற்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது என்று சொன்னால், புதிய வாழ்வுக்கு நேராய் வழிநடத்துகிறது. பழைய வாழ்வை களைந்து புதிய வாழ்வுக்குள் நாம் செல்வதற்கு இந்த மனமாற்றமானது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் உள்ள பகுதியிலே, நீ உனக்கும் உன் சகோதரனுக்கும் எதுவும் பிரச்சனை இருந்தால் பலியை செலுத்த வருவதற்கு முன் உன் பலியை அங்கே வைத்துவிட்டு முதலாவது போய் உன்னுடைய சகோதரனிடத்திலே ஒப்புரவாகு, அதன் பின் வந்து உன்னுடைய பலியை செலுத்து, அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தியும் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டாவது விஷயம் திருவிருந்து. இது புதிய உடன்படிக்கை என்ற ஆண்டவர் என்ன செய்கிறார், இதை வெளிப்படுத்துகின்றார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் அபிஷேகம் இருப்பதால் நாம் அனைத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு ஞானம், அறிவு அவசியம். அந்த அறிவை நமக்கு தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வோம் என்று சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26ஆம் வசனத்திலும், லூக்கா 22:19-20 உள்ள வசனங்களிலும் இயேசு விதமாக சொல்கிறார், இயேசு தம் சரீரத்தை பிட்க கொடுத்து இரத்தத்தை சிந்தினார், இதன் வழியாக நமக்கு அவர் மீட்பை உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுப்பதற்கு தன்னையே அவர் பலியாக்கினார் என்ற செய்தியை இந்த திருவிருந்து நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. ஏனென்று சொன்னால், இயேசுவே சொல்லுகிறார், என்னை நினைவு கூறுங்கள் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த திருவிருந்திலே ஆண்டவர் சொல்கின்ற 3 விஷயங்கள், அல்லது அந்த திருவிருந்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற 3 விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மரிக்க தயாராக இருக்கின்றேன். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், என்னை அழைத்து செல்வார் என்ற 3 செய்திகளை அதிகமாக ஆழமாக சொல்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திற்குரிய அவர்கள் அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்கின்றது. ஆண்டவர் வருவார், நம்மை அழைத்து செல்வார். ஆகவே நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த திருவிருந்தை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்மை நாமே நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பவுலடிகளார் சொல்லும் பொழுது, நாம் நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்லுகின்றார். இந்த நம்மை நாமே நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது சொல்கின்றார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்ற அந்த ஐக்கிய உணர்வை அவர் எடுத்துக்காட்டுவதை காண முடிகிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு என்பது இறைவனோடு, கடவுளே நீர் எனக்காக மரித்தீர், நான் இதை நம்புகிறேன், இனி நான் புதிய வாழ்வு வாழ விரும்புகிறேன் என்று பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த முழுக்கு அல்லது அந்த
திருமுழுக்கு தான் மிக முக்கியமானது என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது, யாக்கோபுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆக இந்த திருமுழுக்கு என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறவு. அதே நேரத்திலே திருவிருந்து என்பது நமக்கும் நம்முடைய விசுவாசிகளுக்கும் உள்ள ஒரு உறவு என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. இந்த ஐக்கியத்திலே யார் யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னோம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மேதியர், பார்த்தியர், இப்படி பல்வேறு நாட்டிலிருந்து வந்த மக்கள், இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இவர்கள்தான் பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த நாளிலே 3000க்கும் அதிகமானோர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஐக்கியத்திலே சாதி பார்க்கப்படுவதில்லை, மதம் பார்க்கப்படுவதில்லை, மொழி பார்க்கப்படுவதில்லை, கலாச்சாரம் பண்பாடுகள் பார்க்கப்படுவதில்லை, எல்லோரும் சமம். ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்படுகிறது, கடவுள் மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபமாகவும் படைத்தார். அப்படி என்றால் இந்த மனுக்குலத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம், தாழ்ந்தவன் என்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது. நாம் எல்லோரும் இணைந்து இந்த ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஐக்கியம் எதற்காக என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்று, நாம் எல்லா விதமான பாகுபாட்டை களைந்து ஒன்றாக வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றாக ஒருமித்திருக்க வேண்டும். அதுபோல எல்லோரும் எல்லாருக்குள்ளதையும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பிரிவினைகளை குறித்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரிவினைகள் என்பது இருக்கக்கூடாது. ஸ்தேவான் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டதன் நோக்கம், ஒருவர் கவனிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் கவனிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை அப்போஸ்தலர்கள் தீர்த்து வைத்தார்கள் என்ற செய்தி நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க முடிகிறது. ஆக நமக்குள்ளே சாதி அடிப்படையிலேயோ, மொழி அடிப்படையிலேயோ, பண்பாட்டு அடிப்படையிலேயோ, கலாச்சார அடிப்படையிலேயோ இப்படி நாம் எந்த விதத்திலும் யாரையும் ஒதுக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் 2.5% கூட இதுவரைக்கும் நாம் தாண்டவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், 2000 வருடமாக கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்கிறது. அப்படி தாண்டாததுக்கு ஒரு காரணம், நம்மிலே ஐக்கியம் இல்லை. நாம் பல்வேறு விதத்திலே பிரிவினைகளை சார்ந்து இருக்கின்றோம். ஒரு கூட்ட மக்கள், இந்த திருச்சபை என்று சொன்னால் இந்த சாதி மக்கள், இந்த திருச்சபை என்று சொன்னால் இந்த ஊர் மக்கள், இந்த திருச்சபை என்று சொன்னால் இந்த மொழி மக்கள் என்று நாம் பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த பிரித்து பார்க்கின்ற நிலைகளை நாம் மாற்ற வேண்டும். ஐக்கியம் என்பது எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரே மனதோடும் ஒரே எண்ணத்தோடும் செயல்பட வேண்டும். அத்தோடு மட்டுமில்லாமல் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவருடைய பலவீனத்திலே தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே விதமாக சொல்கின்றார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, மக்கதோனியாவில் இருந்த மக்களும் இன்னும் அகாயா நாட்டு மக்களும் எருசலேமிலே பலவீனமாக அல்லது குறைபட்டிருந்த மக்களுக்கு அவர்களுடைய குறைவை நிறைவாக்க உதவி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐக்கியத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை அல்லது இந்த நற்செய்தியை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதே போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இந்த நாட்களிலே கிறிஸ்தவன் என்று சொன்னால் உனக்கு வியாதி வராது, கிறிஸ்தவன் என்று சொன்னால் உனக்கு கஷ்டம் வராது, துன்பம் வராது என்றெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய தயார் என்று நாம் இருக்கும் பொழுது நாம் பாடு அனுபவித்துதான் ஆக வேண்டும். நம்முடைய இந்திய மண்ணுக்கு ஐரோப்பா நாடுகளிலிருந்தும், அமெரிக்கா நாடுகளிலிருந்தும், ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்து வந்த அநேக மிஷனரிகள் இங்கே அதிகமாக பாடுகளை அனுபவித்தார்கள். குறிப்பாக ரிங்கல் தோபே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பற்றி நான் படித்திருக்கிறேன். அந்த ஊருக்கும் அவர் ஊழியம் செய்த அந்த பகுதிக்கும் நான் சென்றிருக்கிறேன். அவரை மக்கள் விரட்டிய பொழுது அவர் அந்த மலை மேலே ஏறி அங்கே அநேக நாட்கள் தங்கியிருந்தார். உணவில்லை, அவருடைய கலர், அவருடைய நிறம் வெள்ளை, அங்கே இருந்தவர்கள் எல்லாம் கருப்பர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேக பிரச்சனைகளை தாண்டி அல்லது அநேக காரியங்களிலே
தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதினாலே துன்பங்களை அவர்கள் இயேசுவுடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் படிக்க முடிகிறது. இப்படிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை ஒழிய உனக்கு ஒன்றும் வராது, உனக்கு எதுவுமே ஆகாது என்று சொல்வதெல்லாம் பித்தலாட்டமும் மாய்மாலமும் என்பதை மறந்து போகாதிருங்கள். இயேசு நமக்கு சொல்லுகின்றார், நீ என்னோடு கூட பாட அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று. ஆக ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஐக்கியம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரசங்கி 4:12 இப்படி சொல்லுகிறார், பிரசங்கி 4:9 இவ்விதமாக சொல்லுகிறார், ஒருவனாய் இருப்பதை காட்டிலும் 2 பேராக இருப்பது நலம், அல்லது கூடி இருப்பது நலம் என்ற ஒரு செய்தியையும் நான் வாசிக்க முடிகிறது. ஆக இந்த நம்முடைய ஐக்கியம் என்பது சமாதானத்திற்கான ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 4:3 விதமாக சொல்லுகின்றார். நம்முடைய ஆவியின் ஒருமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் சமாதானத்திலே நம்முடைய ஐக்கியமானது இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இன்றைக்கு கூட நாம் திருச்சபையிலே பார்ப்போம் என்று சொன்னால் ஐக்கியம் என்பது மிகவும் குறைவுள்ள ஒன்றாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம், அவன் இருக்கிற இடத்திலே நான் இருக்கக்கூடாது, அவள் இருக்கிற இடத்திலே நான் இருக்கக்கூடாது. ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுதே நாம் பார்க்கின்றோம், யார் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள், அங்கே போய் உட்காரக்கூடாது. நம்முடைய ஐக்கியம் அங்கே எங்கே இருக்கிறது? ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று படித்தேன், அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு பெண்மணி போதகர் இடத்துல வந்து சொன்னார்கள், ஐயா நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். அப்போது போதகர் கேட்டார், என்னம்மா என்ன பிரச்சனை? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க, சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசிகிட்டு இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள வரவங்க எல்லாருமே சரியாக நடந்து கொள்ளதில்லை, எல்லாருமே தப்பாக இருக்கியா, அதனால் நான் சர்ச்சுக்கு வரவில்லை என்று சொன்னார். அப்பொழுது அந்த போதகர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சரிம்மா வரண்டாம், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தர்றேன், அந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க, செஞ்ச பிறகு நீங்கள் வரணுமா வரண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே இந்த அம்மாவுடைய கையிலே ஒரு கிளாஸில் தண்ணியை கொடுத்து, இந்த ஆலயத்தை நீங்கள் 2 முறை சுற்றி வாருங்கள், ஆனால் அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அந்த அம்மாவும் அந்த சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை சுற்றி வர ஆரம்பித்தார்கள். மிகவும் அந்த கிளாஸில் கவனம் வைத்து அதை கொண்டு வந்தார்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட விழவில்லை. அப்பொழுது அந்த போதகர் இடத்துல கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த போதகர் கேட்டார், என்னம்மா இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எத்தனை பேருமா புரணி பேசினாங்க, எத்தனை பேருமா மொபைல் நோண்டினாங்க, எத்தனை பேருமா தப்பாக நடந்துக்கிட்டாங்க என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அம்மா சொன்னாங்க, ஏன் நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? இல்லை, என்னுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் என்னுடைய முழு சிந்தையும் அந்த தண்ணி சிந்திடக்கூடாது என்பதில் தான் இருந்தது, ஆகவே நான் அதை பார்க்கவில்லை என்று சொன்னார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபைக்கு நாம் செல்கின்றோம். நாம் செல்வதனுடைய நோக்கம் ஐக்கியத்திற்காக, நாம் குறை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய தியானம் கடவுளை நோக்கி இருந்ததென்றால், நம்முடைய தியானம் நம்முடைய சக மனிதர்களிலே அன்பு கொண்டிருக்கின்ற இருந்திருந்தால், இப்படிப்பட்ட குறைகளை நாம் பார்த்து எந்த நிலையிலும் நாம் பின்மாறி போக மாட்டோம். நம்முடைய பின்மாற்றத்திற்கு மிக முக்கியம் குறை கண்டுபிடித்தல், அல்லது பின்மாற்றத்திற்கு முக்கிய காரணம் நாம் கடவுளோடும் மனிதரோடும் அன்பு செலுத்தவில்லை என்பதுதான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இந்த திருமுழுக்கு நமக்கு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவையும் கடவுளோடு கூட உள்ள உறவையும், திருவிருந்து மனிதர்களோடு கூட உள்ள உறவையும் எடுத்து காட்டுகின்றது. இந்த ஐக்கியம் என்பது மிக முக்கியம். கடவுளை நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்கின்றவன் மனிதரோடு அன்பு செலுத்தவில்லை என்றால் அது முழுமையடையாது. மனிதரோடு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி கடவுள் பேரிலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவன் அன்பு கூறாவிட்டால் அதுவும் அவனுக்கு அது வெற்றியை தராது. வெற்றியை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஐக்கியத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 10:25 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் சபைக்கு நாம் ஒரு ஒழுக்கமான நிலையிலே அல்லது ஐக்கியத்தின் மனநிலையிலே ஒரே மனம் ஒரே எண்ணத்தோடு கூட வருவோம். அப்படி வருவதனாலே நாம் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதங்கள் அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாற முடியும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்கள் வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று
காணிக்கை பாடலாக அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் பிரவேசிப்போம். இந்த பாடலை பாடி நாம் தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி எங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கனிதரும் வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக பயபக்தியாக நாங்கள் வாழ, திருச்சபைக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்பட, சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்பட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பிஷப் காலேப் ராஜனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே இன்னும் உம்முடைய மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஜாய்சி அம்மாக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவங்களுக்கு தந்த 2
ஆண்டவரே, மகன்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மை கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் இந்த வார்த்தையின்படி உமக்கு முன்பாக குடும்பமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமக்கு ஊழியம் செய்யவும், உம்முடைய நாமத்தை பறைசாட்டவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உமக்கு முன்பாக வருகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் காணிக்கை படைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தசமபாகம், சப்ஸ்கிரிப்ஷன், தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் யாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கிறோம். யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் காவலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் வரை அவருடைய கிருபை, அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பலன் உங்களோடு கூட இருந்து உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமேன். God bless you.